வெல்கம் டு அவர் டாப் ரேடிஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ரெடிஸோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ரெடிஸ் தான். இந்த 3 பேத்தில் யார் கடல் கன்னி, அதாவது ஏபிசி அப்படிங்கிற இந்த 3 லேடியில் யார் கடல் கன்னி அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். இதோட ஆன்சரை நிறைய பேர் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இதோட ஆன்சரை கண்டுபிடிக்காதவங்க இப்போ கண்டுபிடிங்க. உங்களுக்கான நேரம் இதோ. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த 3 பேரில் யார் கடல் கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிக்சரில் இருக்கவங்க பாருங்கள், டயர் டியூப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த தண்ணியில் மூழ்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பி பிக்சரில் இருக்கவங்க பாருங்கள், நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த தண்ணியில் மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கையை கீழே வச்சு நீந்திட்டு இருக்காங்க. ஆனால் சி பிக்சரில் இருக்கவங்க பாருங்கள், அவங்க கையை மேலே தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஒரு டயர் டியூப்பும் இல்லாமல் அந்த தண்ணியில் எப்படி மிதந்துட்டு இருக்க முடியும்? ஸோ அவங்க தான் இதில் கடல் கன்னி. அவங்க அந்த பாலில் இருக்கிற துடுப்பு வச்சு தான் நீந்திட்டு இருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க என்னைக்கான ரெடியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற ரெடியூஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான திருடன் ஒருத்தர் இருக்கான். அவனும் ஒரு காஸ்ட்லியான டிராயிங்கை திருடத்துக்காக வந்திருக்கான். வந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் அந்த டிராயிங்கை பாதுகாத்துட்டு இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் அந்த போலீஸ்காரரை ஏமாத்தினா தான் அந்த டிராயிங்கை திருடிட்டு போக முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த டிராயிங்கை யார் தொட்டாலும் அந்த இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் எப்படி அந்த போலீஸ்காரரை ஏமாற்றி அந்த டிராயிங்கை திருடிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்படி எந்த பொருளை பயன்படுத்தி எப்படி அவன் அந்த டிராயிங்கை திருடினா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. அந்த திருடன் இந்த போலீஸ்காரரை எப்படி ஏமாற்றி இந்த டிராயிங்கை திருடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரருக்கு பின்னாடி இருக்கும் இந்த லைட்டை அவன் கவனிச்சிருக்கான். அந்த லைட்டை ரிமூவ் பண்ணால் இந்த போலீஸ்காரர்கிட்டருந்து அந்த டிராயிங்கை திருடிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த லைட்டையும் இவன் ரிமூவ் பண்ணியிருக்கான். அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த டைமில் அந்த டிராயிங்கை எடுத்துகிட்டு அதே போல் இருக்கும் இன்னொரு டிராயிங்கை அவன் வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அவன் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் அந்த இடத்துல லைட்டாக மாட்டிடுறாரு. ஆனால் அந்த இடத்துலையோ வேறு டிராயிங் இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இந்த மாதிரி தான் அந்த திருடன் அந்த இடத்துலேருந்து அந்த டிராயிங்கை திருடிட்டு போயிருக்கான். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க என்னைக்கான இரண்டாவது ரெடியூஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக கவனிங்க. இதில் எந்த பேனா பெரியது அப்படிங்கிறது தான் இந்த ரெடியூஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரை சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்க எதுவுமே பேனா கிடையாது, பென்சில். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதில் இருக்கும் எதுவுமே பேனா கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க மூணாவது ரெடியூஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரில் யார் ஜாம்பி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ. இங்கே இருக்கும் இந்த 11 பேரில் யார் ஜாம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவதாக இருக்கும் இந்த நபர் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரோட நிழலும் பாருங்கள் ஒரே பக்கமாக இருக்குது. ஆனால் இவரோட நிழல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இவர் தான் இதெல்லாம் ஜாம்பியாக இருக்கணும். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியூஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 + 3 = 6ன்னு போட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 3 = 6ன்னு இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்ட்டுன்னு ஆகும். 2 × 3 = 6. இதுதான் இதோட ஆன்சர். எந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க என்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான 5வது ரெடியூஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய மேக்ஸ் ரெடியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் கடைசி வரிசையில் இருக்கும் இந்த ஜாடியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க.
இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. இந்த ஜாடியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிக்சர் எடிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சில வடிவங்கள் இருக்குது. இந்த வடிவத்தில் அடுத்ததாக என்ன வடிவம் வரும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கீழே இதற்கான 4 ஆன்சர்கள் 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த விடை சரியானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது ஏபிசிடி அப்படிங்கிற இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே இருக்கும் இந்த வடிவத்தில் அடுத்ததாக என்ன வடிவம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவங்கள் பாருங்கள் கடிகார வடிவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக அந்த வடிவத்தில் என்ன வடிவம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்கும் இந்த வடிவம் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நகரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. இந்த டிராஃபிக்கை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். இங்கே இருக்கும் இந்த 4 வாகனத்தில் எந்த வாகனத்தை நம்ம எடுத்தால் டிராஃபிக்கை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 வாகனங்கள் இருக்குது. இதில் எந்த வாகனத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கும் இந்த வாகனம் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வாகனங்களுக்கு பின்னாடியும் பாருங்கள் ஒரு வாகனம் நின்றுட்டுருக்கு. ஸோ 3ஆவதாக இருக்கும் இந்த வாகனத்துக்கு பின்னாடி தான் எந்த வாகனமும் இல்லை. அந்த வாகனத்தை ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி டிராஃபிக்கை நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுதான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெடிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பொம்மைகள் உள்ளது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே இருக்கும் இந்த படத்தில் மொத்தமாக எத்தனை பொம்மைகள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டிருக்க கேள்வியில் பாருங்கள் ஒரு பொம்மை இருக்குது, கீழே ஒரு பொம்மை இருக்குது. ஸோ 2 பொம்மைகள். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய புகைப்படத்தை வரையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ இருக்கிற புகைப்படத்தை வரையறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணால் இவருடைய புகைப்படத்தை இவரே வரையலாம் அப்படிங்கிறத இந்த பிக்சரை பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இதோ. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் இருக்கும் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி தான் இவருடைய புகைப்படத்தை இவரே பார்த்து வரைஞ்சிருக்காரு. இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிக்சர் ரெடிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய முயல்கள் இருக்குது. இதில் மொத்தமாக எத்தனை முயல்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் மொத்தமாக எத்தனை முயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 முயல்கள். இதுதான் அதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா இவங்க 2 பேர்த்தில் யார் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்ல போகிறதில்ல. எங்களோட அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷன் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.